கனவுங்கிறத பற்றி மக்களிடத்தில் நிறைய சர்ச்சைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. கனவை பொறுத்த வரைக்கும் கனவுங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு வஹீயினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் நபிமார்களுக்கு கனவின் மூலம் வஹி அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஆபிரஹாம் என்று சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற அவருடைய மகனை சின்ன வயசில் இருக்கும்போது அறுத்து பலியிட கனவு கண்டார். அதை திரும்ப திரும்ப காணும்போது இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார். அந்த கனவை நிறைவேற்ற போனார். அல்லாஹ் தாலா நரபலியை அதோட ஒழிச்சு கட்டுறான். என்ன செய்யக்கூடாது, மனுஷனை அறுத்து பலியிடக்கூடாது, இதோ இந்த ஆட்டை அறுத்து பலியிடுங்கிறதுக்கு அதுக்கு பகரமாக ஆட்டை அல்லாஹ் தாலா கொடுக்குறான். அது ஹஜ்ஜி மாதங்களில் அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், வஹீயினுடைய ஆரம்பம் நல்ல தெளிவான நல்ல கனவுகளாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல கனவுங்கிறது ஒரு வஹீயினுடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஸ்தகுக்கும் ருய்யா அஸ்தகுக்கும் ஹதீஸா, உங்களில் கனவு கண்ட என்று உண்மை சொல்லக்கூடியவர் யார் என்றால் பேச்சில் வளமையாக உண்மை சொல்லக்கூடியவர் தான். பேசும்போது உண்மை சொல்கிறவர் தான் கனவுல ரொம்ப உண்மையானவராக இருப்பார். ஏன்னா கனவு கண்டன்று ஒருத்தர் பொய் சொல்லிட்டாருன்றா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா சாட்சிகள் இல்லையே தானே, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும் அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம். எனவே இந்த கனவுங்கிறது வஹீயினுடைய 45 ஒரு பங்கு அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் 40 ஒரு பங்கு அப்படி என்றும் வருது. ருயல் முஸ்லிம் ஜுஸு மின் 45 ஜுஸா மினல் நுபுவா வர் ருயா ஸலாஸா அப்படி சொல்கிறாங்க. நபித்துவத்தினுடைய 45 ஒரு பங்கு தான் ஒரு நல்ல சாலிஹான கனவு அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு ருய்யா ஸலாஸா, கனவு என்பது 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் இந்த கனவு என்பது வஹீயினுடைய ஒரு பகுதி, அதாவது நுபுவத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. நல்ல சாலிஹான கனவு நுபுவத்தாக நபித்துவத்தினுடைய ஒரு வஹீயாக இருந்திருக்குது அப்படிங்கிறதை நாங்கள் அந்த ஹதீதுகளில் பார்த்தோம். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ருய்யா ஸலாஸத்துன், கனவு என்பது 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபர்ருய்யா ஸாலிஹா புஷ்ரா மின் அல்லாஹ், நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடம் இருந்தும் உள்ள ஒரு நன்மாராயணமாகும் அப்படிங்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான கனவு நம்ம கண்டுட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு நல்ல நன்மாராயணம் சொல்கிறேன், ஏதோ நடக்க போகுது, நமக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. கனவுல கண்ட மாதிரி இல்லாட்டியும் அந்த கனவின் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நமக்கு நடக்கத்தான் போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். 2வது விஷயம், ஒரு ருய்யா தஹ்ஸீனு மின ஷயாத்தீன், ஷைத்தான் புறத்தில் இருந்தும் உள்ள கவலையில் ஆழ்த்தக்கூடிய விடயம் 2வது கனவு. அப்போ மனசுக்கு கவலை தரக்கூடிய ஒரு விடயம் இருந்துட்டென்றால் அது என்ன, ஷைத்தான் புறத்தில் இருந்தும் வரக்கூடியது அப்படிங்கிறாங்க. 3வது கனவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 3வது விடயம் என்ன அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க, பிரமை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நமக்கு ஒரு அறுவடையில் இருக்கிறோம்னா வேளாமல் வெட்டுற மாதிரியும், அது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும், கஷ்டப்படுற மாதிரியும், இடையில் அது காணா போன மாதிரியும், வெளிநாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு விசா கிடைச்சி இடையில் தடுமாறி ஏமாற்றி காசு போன மாதிரியும், இது நடைமுறையில் உள்ள மனசில் உள்ள பிரமைகள் இந்த கனவாக என்ன செஞ்சுட்டு இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இது 3 வகைப்படும் கனவு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கனவுக்கு பலன் சொல்லக்கூடியது யாராவது இருக்கிறாங்களா கிடையாது. ஏன்னா கனவுக்கு பலன் என்பது இல்முல் கைபை சேர்ந்தது, மறைமுகமான ஞானம். லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அதை நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுதுட்டு திரும்பி இருந்து கேட்பாங்க, யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கனவு கண்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கெல்லாம் என்ன செய்யலை, கனவுக்கு பலன் சொல்லலை. கனவின் பலன்கள் புத்தகங்கள் கடையில் விற்கிது. யானையை கனவு கண்டா என்ன, மாட்டை கனவு கண்டா என்ன, அசிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டா என்ன, கஷ்டப்படுற மாதிரி கனவு கண்டா என்ன, பல்லுவில் கனவு கண்டா என்ன, முடி மொட்டையாகிறது கனவு கண்டா என்ன, முடி நீளமாக வளர்கிறது கனவு கண்டா என்னன்றால் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒருவருடைய கற்பனை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம், மறைமுகமான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறதா இருந்தால் குர்ஆனில் இருக்கணும், ஹதீஸில் இருக்கணும். இவராவது கற்பனை பண்ணி புத்தகம் விற்கணுங்கிறதுக்காக எழுதினதையெல்லாம் நம்ம வாண்டி படிக்க முடியாது. கனவுக்கு பலன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால் அதை நம்ம எடுத்துக்குவோம். அப்படி இல்லையே,
அப்பப்போ கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மரணத்தோடு அந்த அந்த விஷயம் முடிஞ்சு போகுது. அதனால் நம்ம வந்து கனவை எப்படி எடுத்துக்கணுங்கிறது இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாக விளங்குது. நல்ல கனவு புஷ்ரா மின் அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு நன்மாராயணம் சொல்லலாம், ஏதோ நல்லது நடக்க போகுது. கெட்ட கனவு ஷைத்தான் நம்மளை கவலையில் ஆழ்த்துறான். அடுத்தது நடைமுறையில் உள்ளது வரக்கூடிய கனவு, அது ஒரு பிரம்மை. இவ்வளோதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த சப்ஜெக்டாக நம்ம மூன்றாக இந்த கனவை என்ன செய்யலாம், பிரிச்சிடலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். என்னன்னு சொன்னால், இந்த கனவு விஷயத்தில் பலன்கள் யாருமே நமக்கு சொல்ல முடியாது, அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கெட்ட கனவு கண்டுட்டா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. கனவு கண்டு கண்ணை விழிச்சா இடது பக்கமாக 3 தடவை துப்புங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 3 தடவை சொல்லுங்க, யார்கிட்டையுமே அதை சொல்லாதீங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, லன் ததுர்ரஹு அபதா, ஒரு நாளும் அந்த கனவுனால உங்களுக்கு எந்த கெடுதியும் வராதுங்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த கனவினால எந்த கெடுதியும் கிடையாது. ஷைத்தான் நம்மளை கவலையில் ஆடுறது தான் அந்த கனவை தாரான். அப்படி தான் நம்ம அந்த கனவை வந்து பாட்டாக நம்ம பிரிச்சுக்கணும். நல்ல கனவு அல்ஹம்துலில்லாஹ். அந்த நல்ல கனவை பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயத்தில் நலவை நாடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லணுமே தவிர பொறாம பிடிச்சவன்ட்ட சொல்லக்கூடாது. எதிர்கனவன்றுவான், மனசு நமக்கு கவலையாயிரும். நல்லதே சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லணும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பெரிய பாக்கியம் தரப்போறான் போல, உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது, உங்களுக்கு ஜொப்பு கிடைக்க போகுது, உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்க போகுது, உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, அப்படி சொல்லக்கூடிய மனசுள்ள ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லணும். இல்லாட்டி எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ நல்ல கனவை நல்லவங்கள்ட்ட சொல்லுங்க, கெட்ட கனவை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இதுகிட்ட ஷைத்தான்ட்டு வந்து பாதுகாவல் தேடுங்க. அதனால் எந்த கதையும் உங்களுக்கு நடக்காது. கல்லாவோட கல்லாக்கத்தில் இல்லாமல் ஒரு மரத்தில் இருக்கிற இலையும் உதிராதுன்றது இருக்குது இல்லையா, அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். மூன்றாவது கனவின் வகை பிரம்மை. இப்போ நம்ம கரண்டில் சிச்சுவேஷனில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அண்மையில் ஒரு ஜனாசா வந்து குளிப்பாட்டி அடக்கம் செய்யப்படுது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த ஜனாசா குளிப்பாட்டி அடக்கம் செய்யப்படுது. ஏன்னா ஊரில் ஜனாசா குளிப்பாட்டா செலவாத்தி சொல்லுவாங்க. செலவாத்துங்கிறது சவுக்காரம் கிடையாது. நஜீஸு கழுகுறதுக்கு சொல்லுவாங்க 7 செலவாத்தி சொல்லி கழுவணுமாங்க. அந்த 7 செலவாத்து என்னென்னு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாய் உங்கள் பாத்திரத்தை நக்கினால் 7 தடவை கழுவுங்க, ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவுங்கிறாங்க. அப்போ கழுவுத்தான் சொன்னாங்களே தவிர செலவாத்து சொல்லலை. செலவாத்துங்கிறது புனிதமானது, அது நஜீஸு கழுவுறதுக்கு வரல. ஜும்மா தினத்தில் அதிகம் செலவாத்தி சொல்கிறோம், அத்தஹியாத்துக்கு பிறகு செலவாத்தி சொல்கிறோம், பாங்கு சத்தம் கேட்டால் செலவாத்தி சொல்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் செலவாத்தி சொல்லணும். இது புனிதமானது. இது அசிங்கத்தை கழுவுறதுக்கோ பயன்படுத்துறது, அதை கேவலப்படுத்துறது. ஏன்னா இன்றைக்கு களிமா சொல்லி கழுவணும், செலவாத்தி சொல்லி கழுவணுங்கிறத சொல்லி என்னமோ அவங்க மார்க்கத்தை சரியாக செய்கிற நினச்சிக்கிட்டு அசிங்கத்தை வந்து கழுவுறதுக்கு அந்த பயன்படுத்துகிறாங்க. அது அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. எனக்கு ஒரு புனிதமான ஒன்றை வந்து இதுக்கு பயன்படுத்தலாமா, அப்படி ஒன்று இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அப்போ இன்னைக்கு மையத்தை குளிப்பாட்டும் போது என்ன வாங்கன்னா செலவாத்தி சொல்லிக்கிட்டே குளிப்பாட்டுவாங்க. அந்த மூதாதையர்கள்ட்ட உள்ள ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அப்படியான பழக்கத்தில் இருக்கும்போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் இப்படி தான் கழுவினாங்கன்னு நம்ம கழுவினோம், சத்தம் போடலை, செலவாத்தி சொல்லலை, நாயை கழுவுற மாதிரி கழுவிட்டாங்கிறாங்க. நாயை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டணும். நாயை எங்கேயாவது குளிப்பாட்டுறீங்களா? இல்லையே. அப்போ இப்படி சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துச்சுன்றா, இப்போ ஜனாசா வந்து அடக்கம் செய்யப்பட்டாச்சு. அதுக்குள்ளே அந்த குடும்பத்தில் இன்னும் சிலர் வந்து செலவாத்தி சொல்லணும், கத்த மோதணும் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது ரெண்டுமே நடக்கலையா? ஒரு பிறலியை கிளப்பி விட்டு ஒரு பொண்ணு வந்து கனவு காண்றான். என்ன கனவு காண்றான்னு சொன்னால், குளிப்பாட்டின இடத்துல அந்த தாய் வந்து மரணிச்சு போனவோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். பசிக்குதுங்கிறா, என்னை சரியாக கழுவலை, நான் மறுமையில் வந்து கடன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான்னு பீதியை கிளப்பிடணும். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ தப்பாக போயிடுச்சே, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறாங்க. சத்தியமாக இது ஷைத்தான்புரத்தில் இருந்து உள்ளது, அல்லது அந்த பெண்ணு பொய் சொல்கிறா. ஏன்னா வந்து அந்த 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 நிகழ்வு நடந்து அந்த 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 கொள்கைக்கு மோதல், செலவாத்தி சொல்லலை, கத்தம் கொடுக்கலைங்கிற அந்த மன வெறியோடு இருக்கும்போது வாரது வந்து நபி அவர்கள் சொன்ன 3வது வகையை சேருது. நடைமுறையில் உள்ளது மனப்பிரமையாக வெளிப்படுது அப்படின்ட்டு அந்த வகை. அல்லது இவ பொய் சொல்கிறா. அப்போ இந்த 2 வகைக்குள்ளே உண்டாங்க. பொய்ங்கிறது வந்து கனவு என்று சொல்லி பொய் சொல்கிறது ரொம்ப பெரிய ஒரு குற்றம். அதை நம்ம ஹதீஸில் பார்த்தோம். அப்படி இருந்தால் தௌபா செய்யணும். அப்படி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இது ஷைத்தான் புறத்தில் இருந்தும் உள்ளது, அல்லது பிரம்மையாக உள்ளது. ஏன்னா மனசில் கவலை ஆழ்த்தக்கூடியதும் இதுதான், பிரம்மையும் அதுதான். சீசன், அது மௌத்தாகி கொஞ்ச நாளைக்குள்ளே இந்த கனவு வருதுன்னா சீசன், பிரம்மை. அல்லது ஷைத்தான் புறத்திலிருந்து மல்லது. ஏண்டா நபி அவர்களுடைய நபி வழிக்கு மாற்றமாக செய்ய சொல்லி கனவுல வாரமாக இருந்தால் அது கண்டிப்பாக ஷைத்தான் புறத்திலிருந்து. சரியான ஒரு சுண்ணாவை ஒரு ஹதீஸில் உள்ளதை நம்ம இன்றைக்கு வந்து சரியாக செய்யும்போது அதுக்கு மாற்றமாக கனவு வந்துட்டேன்னு சொன்னால் இந்த இடத்துல சண்டை 2க்கு தான். எதுக்குன்னு தெரியுமா? கனவுக்கும் வஹீக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுக்கும் கனவுக்கும் சண்டை.
கனவு எடுக்கிறதா குர்ஆன் ஹதீஸ் எடுக்கிறதா? குர்ஆன் ஹதீஸ் தானே எடுக்கணும். நான் குர்ஆன் ஹதீஸ் படி செஞ்சுக்க, நான் சரியாக தான் செஞ்சிருக்கிறேன். வஹி, நீ கனவு கண்டதுக்காக மார்க்கத்தை மாற்ற முடியாது. அப்போது கனவு கண்டதுக்காக சரியான இஸ்லாத்தை பின்பற்றாமல் விட்டுறலாமா? எனவே அது தப்பு, அது பிரம்மை அல்லது ஷைத்தான் புறத்திலிருந்தும் உள்ளது. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்து இன்னொரு மெசேஜை நம்ம தெளிவாக வழங்கணும். என்னென்னா, மௌத்தா போன ஒரு ஆள் அவருடைய நிலைமையை கனவின் மூலம் நமக்கு காட்டலாமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் மோமின் 100வது வசனத்தில் சொல்லலாம், பைனஹுமா பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மரணித்து போனவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இடையில் கியாமத் நாள் வரைக்கும் திரையை தாண்டி கனவும் பெறாதே. எப்படி வர முடியும்? அப்படித்தான் வெறுமன்று இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம இஸ்லாம் உண்மை, அதுதான் சரியான மார்க்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். இஸ்லாத்தில் இல்லாத ஒருத்தர் செத்து போய்த்தா அவர் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் கனவுல என்னப்பா இங்கே அடி விழுது, எல்லாம் இஸ்லாம் தான் சரியான்னு சொல்கிறாங்க, ஓடி போய் இஸ்லாத்தை தழுவி நீங்களாவது தப்பிக்கோங்க, நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு கனவுல சொல்ல வேண்டியதானே? அப்படி எங்கேயாவது நடக்குதா? இல்லையே. ஏன் இல்லை? அப்படி முடியாது. மௌத்தானா கதை முடிஞ்சு, அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டாச்சு. எனவே மௌத்தா போனவங்க கனவுல வந்தாங்களா, எனக்கு பசிக்குதுன்னாங்களா, அதில் என்ன நாடுறாங்கன்னா கத்தம் முதல்ல நீங்கள் அப்படி என்ன எனக்கு பசிக்குது அப்படியாங்களா, அப்படின்னா நீங்கள் கத்தம் கொடுக்கல. கத்தம் கொடுக்குற எங்கே இருக்குது? இஸ்லாத்தில் இருக்குதா? இந்த 3ஆம் நாள் நினைவஞ்சலி, 7ஆம் நாள் நினைவஞ்சலி, 30ஆம் நாள் நினைவஞ்சலி, வருடாந்த நினைவஞ்சலி, இந்துக்கள் கொண்டாட்டம் 30 மட்டும் 40 ஆக்கிட்டு நாம் கத்தம் என்று ஓதுறோம். அடுத்தவனை திட்டுறது எப்படிங்க? நாசமாக போவா, அழுகி போவா, புளுத்து போவா, இப்படித்தானே திட்டுற. பழையவங்க எப்படி திட்டினாங்க? கத்த மோதிரி வாயன்னு திட்டினாங்க. அப்போ அசிங்கம் தானே அது? மார்க்கத்தில் இல்லாது தானே? அப்போ இந்த கத்த மோதி வயிறு வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர மௌலைமார், அதனால் எந்த ஒரு மார்க்க பலனும் கிடையாது, அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது, அந்த நபி வழியும் இல்லை. இதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பொழப்பு நடந்துக்கிட்டு ஒரு குடும்பத்திலேயோ பள்ளியிலேயோ அந்த ஏரியாவில் ஒரு ஆள் மௌத்தானா அவருக்கு கத்த மோதியே பொழைச்சிக்கலாமுங்கிற ஒரு நிலையில் வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சில மௌலைமார்கள். கத்த மோதி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கத்த மோதிரி வாயன்று திட்டினாங்க அந்த அசரத்துமாருக்கு, கத்த மோதிரி வியாழன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் ஊர் காசு அநியாயமாக ஏமாற்றி திண்டுக்கிறீங்களாடா அப்படின்னு அந்த வளமையான பேச்சு தான் அது, கத்த மோதிரி வியாழன்னு. அப்படி மார்க்கத்தில் கிடையாது, மதுஹபிலே கூட கிடையாது கத்த மோதனம்ன்றது. மௌத்தா போனாக்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் என்ன? சொத்துக்களை பிரிக்கிறது, கடனை நிறைவேற்றுறது, அவங்களுக்காக தர்மம் செய்கிறது, துவா செய்கிறது, அவ்வளோதானே. இதுக்கு மேலே எங்கே இருக்குது நபி வழி? கத்தம் ஓதணும் வாரவனுக்கு அப்போ தான் சாப்பாட்டு தட்டிலேருந்து திண்டுட்டு கேட்பான், மொத்த நாள் பேர் என்னன்னு அவன் பேர் தெரியாமல் தானே ஓத வந்திக்க. நீ கேட்குற துவாச்சரியா, கண் கலங்கி மகன் கேட்குற துவாச்சரியா? மகன் தான் கேட்பான். அந்த கத்தம் ஓதுறதுக்கண்டு எங்கேருந்து தான் எடுத்தானுங்களோட தெரியாது. எனவே இந்த கத்தம் ஓதுறதுங்கிறது மார்க்கத்தில் இல்லை. அதை ஓதலன்னு கனவு கண்டால் கண்டிப்பாக அது ஷைத்தான் புறத்தில் இருந்து உள்ளதுங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எனவே கனவினுடைய விளக்கம் இதுதான். அதை நாங்கள் சரியாக எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.